அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த என்ன பார்க்க போகிறோம்னா மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் காப்பி அசிஸ்டண்டான நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. இது மட்டும் இல்லை, ஜூனியர் பாய்லர் சீனியர் பாய்லர் கொடுத்துருக்காங்க, வாட்ச்மேன், மசால்ஜி, நைட் வாட்ச்மேன் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ மற்ற போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணும்போது ஒன்றும் பிரச்சனை ஒன்றும் இல்லை. இந்த ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் காப்பி அசிஸ்டண்ட்டுக்கு அப்ளை பண்ணுறவங்க மட்டும் 8ஆம் வகுப்பு அந்த மார்க் ஷீட் மேண்டேட்டரியாக கொடுத்துருக்காங்க. அது கம்பல்சரி ஃபில் பண்ணணும். அது ஃபில் பண்ணாமல் அடுத்த ஸ்டெப்புக்கு நம்ம மூவ் ஆகலை. ஸோ அதனால் நிறைய பேரால் இந்த 8th மார்க் ஷீட் இல்லாதனால இதை அப்ளை பண்ண முடியாமல் தடுமாறிட்டு இருந்தோம் இல்லையா. ஸோ இப்போ ஒரு வழியாக அதை சால்வ் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ உங்களுக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா 8ஆம் வகுப்போட மார்க் ஷீட்டு தேவைப்படாது. ரைட்டா? ஸோ என்னென்ன கேட்குறாங்க, மற்ற என்ன கேட்குறாங்க அப்படின்றத நான் சொல்கிறேன். அது சொல்கிறதுக்கு முன்னாடி நம்ம வின்னர்ஸ் கிளாஸ் அகாடமி சார்பாக பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஆஃபீஸ் அசிஸ்டன்ட், காப்பி அசிஸ்டன்ட், வாட்ச்மேன், கிளீனிங் ஒர்க்கு, கார்ட்னரு, மசால்ஜி இதெல்லாம் இருக்கு இல்லையா. ஸோ இந்த போஸ்ட்டுக்கான நம்ம டெஸ்ட் பேட்ச் நம்ம அட்மிஷன் போயிட்டுருக்கு. ஸோ நீங்கள் இந்த போஸ்ட்டுக்கெலாம் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா தாராளமாக நம்ம டெஸ்ட் பேட்ச்சில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 1000 ரூபீ கொடுத்துருக்கேன். பட் இருந்தாலும் ஆஃபரில் 600 ரூபீஸ் கொடுத்துருக்கேன். ஸோ ஜிபே நம்பர், அவங்க ஹெல்ப்லைன் நம்பர் எல்லாமே இப்போ இந்த வீடியோலேயே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ ஜிபே நம்பர் 8825431184 இந்த நம்பருக்கு ஜிபே பண்ணிவிட்டு ஸோ அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நீங்கள் 8012781561 இந்த நம்பருக்கு நீங்கள் டெலிகிராமில் ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பிங்கன்னா அவங்க வெரிஃபை பண்ணிவிட்டு உங்களை டெஸ்ட் பேட்ச்சில் ஜாயின் பண்ணிடுவாங்க. ரைட்டா? ஸோ கைட்லைன்ஸ் ஆன்லைன் வகுப்புகளும் இருக்கும். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி, இது இப்போ 8ஆம் வகுப்புக்கு மார்க் ஷீட் தேவையில்லையா சார் அப்படின்னா, எஸ், மார்க் ஷீட் தேவையில்லை. இது மேண்டேட்டரியாக கொடுத்துட்டாங்க. கண்டிப்பாக இதை ஸ்கிப் பண்ணிட்டுலாம் நீங்கள் அடுத்தது அப்ளை பண்ண முடியாது. கம்பல்சரி இதை ஃபில் பண்ணி ஆகணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த சர்டிஃபிகேட் நம்பர் தான் நிறைய பேர்கிட்ட இல்லை. ஏன்னா சர்டிஃபிகேட் வாங்கினா தானே சர்டிஃபிகேட் நம்பர் இருக்கும். ஸோ சர்டிஃபிகேட் நம்பர் மார்க் ஷீட்டே வாங்கினாலும் சில ஸ்கூலில் சர்டிஃபிகேட் நம்பர் கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அந்த சான்றிதழ் என்ன இடத்துல ஹைப்பன் ஒரு மைனஸ் மாதிரி ஹைப்பன் போட்டால் போதும், நீங்கள் சர்டிஃபிகேட் நம்பர் எதுவும் அந்த இடத்துல ஃபில் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இப்போ 8ஆம் வகுப்போட மார்க் ஷீட்டு கேட்குறாங்களான்னா அவங்க கேட்கல. ஏன்னா மார்க் பர்சன்டேஜ் கேட்டால் தான் நமக்கு மார்க் ஷீட்டுன்றது தேவைப்படும். அப்போ மார்க் பர்சன்டேஜ் எதுவுமே இவங்க கேட்காதனால நம்ம மார்க் ஷீட்டு நம்ம 8ஆம் வகுப்பு மார்க் ஷீட்டு நம்ம வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ வேறு என்ன சார் கேட்குதுன்னா, 8ஆம் வகுப்பு எப்போ பாஸ் பண்ணீங்கன்னு கேட்குது. ஜஸ்ட் அந்த மந்த் இயரை மட்டும் நீங்கள் மென்ஷன் பண்ணுங்கள். எந்த போர்டில் படிச்சிங்க, ஸ்டேட் போர்டா அந்த மாதிரி கேட்குது, அதை சூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன மீடியம், தமிழ் மீடியமா இங்கிலீஷ் மீடியமானு கேட்குது, அதை நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க. அடுத்து ரெகுலராக ப்ரைவேட்டானு கேட்குது, ரெகுலர்னா ரெகுலர், ப்ரைவேட்னா ப்ரைவேட்னு சூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் எந்த பள்ளியில் படிச்சிங்க அப்படின்னு கேட்குது, அந்த பள்ளியின் பேரை போட்டுக்கோங்க. இது முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் பிஎஸ்டிஎம் கிளைம் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குது. நீங்கள் எஸ்னா எஸ் கொடுங்க, இல்லைனா நோ கொடுத்துக்கோங்க. அதாவது நீங்கள் தமிழ் படிச்சிருந்தா 1ஆம் வகுப்புலேருந்து 8ஆம் வகுப்பு வரைக்கும் நீங்கள் எல்லா வகுப்புலுமே தமிழ் மீடியம் படிச்சிருந்தா எஸ் கொடுங்க. ஸோ எஸ் கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா பிஎஸ்டிஎம் கிளைம் பண்ணுறீங்களான்னு கேட்கும். ஸோ நீங்கள் சர்டிஃபிகேட் வச்சுருந்தீங்கன்னா கிளைம் பண்ணிக்கோங்க, எஸ்ன்னு கொடுத்துட்டு அடுத்த ஸ்டெப்பு மூவ் ஆகிக்கலாம். ரைட்டா? ஸோ இப்போ பொறுத்த வரைக்கும் 8ஆம் வகுப்போட மார்க் ஷீட், அதாவது மார்க் ஷீட் தேவையில்லை, மார்க் பர்சன்டேஜும் கேட்கல, சர்டிஃபிகேட் நம்பரும் மைனஸ்னு போட்டுக்கலாம். ரைட்டா? ஜஸ்ட்டு எந்த வருடம் பாஸ் பண்ணீங்க, எந்த மந்த்து பாஸ் பண்ணீங்கன்றது தான் தெரியணும். இதுக்கு பள்ளியில் போயிட்டு நம்ம கேட்க வேண்டியதில்லை. நம்ம எப்போ 10ஆம் வகுப்பு முடிச்சோன்றது நமக்கு தெரியும். 10ஆம் வகுப்பு முடிச்சுன்னா 2 வருஷத்துக்கு முன்னாடி 8ஆம் வகுப்பு படிச்சிருப்பீங்க. அப்போ 8ஆம் வகுப்பு எப்போ படிச்சிங்கன்றது நீங்களே ஒரு கெஸ் பண்ணி அந்த இயரையும் அந்த மந்த்து நீங்கள் போட்டுக்கலாம். எப்பவுமே நம்ம மே ஜூனில் தான் நமக்கு ரிசல்ட் வரப்போகுது, அப்படி தான் நம்ம முடிக்க போகிறோம். அந்த இதை கொடுத்து நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ 8ஆம் வகுப்பு மார்க் ஷீட்டு தேவைப்படாது. ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் அப்ளை பண்ணுறதுக்கு அது தேவை கிடையாது. ரைட்டா? ஸோ மற்றபடிக்கு 10th மற்ற விவரங்கள்லாம் கொடுத்துக்கலாம். அது ஒன்றும் பிரச்சனை ஒன்றும் கிடையாது. ஸோ இப்போ நீங்கள் 8ஆம் வகுப்பு மார்க் ஷீட்டு தேவையில்லை என்பதனால ஸோ நீங்கள் 10th 12th டிகிரி டிப்ளமோ முடிச்சவங்க யார் வேணாலுமே இந்த ஜாப்புக்கு தாராளமாக அப்ளை பண்ண முடியும். ஸோ இந்த பிரச்சனை சால்வ் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஷேர் பண்ணுறதுக்காக தான் இந்த வீடியோ நாங்கள் மேக் பண்ணோம். வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணுங்கள். ஸோ அதுக்காக தான் நான் ஸ்டார்டிங்கில் சொல்லியிருந்தேன், கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்கப்பா, சால்வ் பண்ணுவாங்க. சால்வ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ அதே மாதிரி சால்வ் பண்ணிட்டாங்க. ரைட்டா? ஸோ ஏற்கனவே நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. புதுசாக அப்ளை பண்ணுறவங்க இப்போ 8ஆம் வகுப்பு மார்க் ஷீட்டு தேவையில்லை அப்படின்னு தெரிஞ்சுவாங்க. உங்கள் நண்பர்கள் யாராவது இந்த மாதிரி 8ஆம் வகுப்பு மார்க் ஷீட் கேட்குது, அதனால் நான் அப்ளை பண்ணலை அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா, இது மாதிரி 8ஆம் வகுப்பு மார்க் ஷீட் இல்லாமலே நம்ம அப்ளை பண்ணலாம் அப்படின்ற விவரங்கள் அவங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணுங்கள். இது இல்லாமல் வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வின்னர்ஸ் கிளாஸ் அகாடமி சார்பாக ஆஃபீஸ் அசிஸ்டன்ட்கான டெஸ்ட் சீரிஸ் நம்ம கொடுக்க போகிறோம். அதுக்கான அட்மிஷன் போயிட்டுருக்கு. மே 15 லாஸ்ட் டேட்டு. ஸோ மேற்கொண்ட விவரங்கள் எல்லாமே இந்த டிஸ்பிளேலேயும் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். இதில் இருக்கக்கூடிய ஜிபே நம்பருக்கு ஜிபே பண்ணிவிட்டு உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா அதிலே 2 நம்பர் கொடுத்துருக்கேன் பாருங்கள். ஸோ அந்த 2 நம்பரில் ஏதாவது ஒரு நம்பருக்கு கால் பண்ணியோ மெசேஜ் பண்ணி கேட்டுட்டு விரைவில் அட்மிஷன் போட்டுக்கோங்க. நன்றி, வணக்கம்.